ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் we will see crystal clear explanation about டாக்டர் மைனிங் withdrawal அண்ட் ட்ரேடிங். சரி, ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் எக்ஸ் மைனிங் அப்படின்ற ஒரு ஏர் நான் போட்டிருந்தேன். அதில் ரெகுலராக நம்ம டெய்லி போயிட்டு உள்ள ஒரு கிளிக் மட்டும் பண்ணினோம்னா போதும், நம்மளுக்கு டோக்கன்ஸ் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்களோட நோடு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோனில் ரன் ஆகுது. நம்மளோட ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம ஒரு வேலை பார்க்குறது மாதிரி தான் அந்த மைனிங். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய ஃபோனை அவங்களுக்கு வந்து ஒரு வாடகைக்கு விடுறது மாதிரி தான். இதை ரெகுலராக நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இன்ஆக்டிவாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட டோக்கன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மைனிங் அந்த டோக்கன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரெடியூஸ் ஆக விடாமல் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கு ஒரு 50,000 1 லட்சம் டோக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெஃபர்ஸ் பண்ணினவங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமான டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா? சரி, ஓகே. அந்த டோக்கன்ஸ் இப்போ ரிசீவ் ஆகிருச்சு நம்மளுக்கு. அது எங்கே இருக்கும், எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்ற எல்லா வீடியோஸும் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது எக்ஸ் போர்ட்டல் வேலட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வேலட்லேருந்து எப்படி வந்து நம்மளோட வேலட் அட்ரஸை சப்மிட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இது டாக்டர் எக்ஸ் மைனிங்கை பற்றின அப்டேட் தான். ஒருவேளை அந்த அப்டேட் நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவை பார்த்துடலாம். டாக்டர் எக்ஸ் மைனிங்கையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அப்டேட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பண்ணியிருக்கணும். நீங்கள் வேலட் அட்ரஸை சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு டோக்கன்ஸே வந்து ரிசீவ் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டோக்கனை எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்டே நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து பிட்மார்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் கூடவே கேட்டாடைவோ அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன குழப்பற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மூணுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும். இதுக்கு அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி இன் யுவர் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இப்போது கேட்டாடைவோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபைடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. இந்த மாதிரி வெரிஃபைடுன்னு உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி இருந்தால் போதும். அது எக்ஸ்சேஞ்சை பொறுத்தும் மாறுபடும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே. தென் இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்போர்ட்டல் வேலெட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்போர்ட்டல் வேலெட், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டல் வேலெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளோட பேலன்ஸ் காமிக்கணும். அப்படி காமிக்கலைன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே போயிட்டு நோ மேலே சர்ச் ஆப்ஷனில் டிஆர்எக்ஸ் அப்படின்ற அந்த டோக்கனை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா டிஆர்எக்ஸ் டோக்கன் ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னா தான் நான் உங்களுக்கு வெளியில் அந்த டிஆர்எக்ஸ் டோக்கன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து காமிக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். என்னோடய டோக்கன்ஸ் நான் மொத்தமாக வந்து அங்கே சென்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கேட்டாடைவோ எக்ஸ்சேஞ்சை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இப்போ அசெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் அசெட்ஸுக்குள்ளே நம்மளுடைய டோட்டல் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கும். இப்போது டெபாசிட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெபாசிட் கொடுத்துட்டு ஆன் செயின் டெபாசிட் இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போய்ட்டு டிஆர்எக்ஸ் அப்படின்ற ஒரு டோக்கனை வந்து சர்ச் பண்ணுவோம். எகைன் அங்கே என்ன சேம் அதே டோக்கனை சர்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் இருக்குது இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு வரணும். காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டல் வேலெட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த டிஆர்எக்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த டோக்கன் அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த அட்ரஸை போட்டு சென்ட் பண்ணோம்னாலே வந்து சென்ட் ஆயிரும். கீழே வந்து இப்போ கூட சென்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி நம்ம சென்ட் பண்ணால் அது வந்து போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 88,000 டோக்கனை கேட்டாடைவோக்கு இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88,000 டோக்கன் தான் வந்திருக்கு. ஆனால் நான் மைனிங் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தான் நான் வந்து மைன் பண்ணேன். ஆனால் எதுக்கு 88,000 டோக்கன் தான் வந்திருக்குன்னா, இவ்வளோ தான் அவங்க அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க சம் ஆஃப் க்ரைட்டீரியா பொறுத்து தான் அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஏர்ட்ராப்பும் கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? நம்மளுக்கு ஃபியூச்சரில் டோக்கன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டாக்டர் எக்ஸ் மைனிங்கை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து வச்சுருங்க. சரி, ஓகே. நான் இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக் போய்க்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் மைனிங் பண்ணின டோக்கன் அப்படியே வரல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். கம்மியாக தான் வந்து வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த டிஆர்எக்ஸ் டோக்கன் உங்களால் வந்து எடுத்தோடனே வந்து சென்ட் பண்ணிட முடியாது. சென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த இடத்துல இஜிஎல்டி அப்படின்ற இந்த டோக்கன் ஃபீஸாக வந்து தேவைப்படும். அதை கொடுத்து தான் நம்ம சென்ட் பண்ணணும். இந்த இஜிஎல்டி டோக்கனை நம்ம கோவாக்கா வெப்சைட்லேயே இருக்குது. கோவாக்காலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கா வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கா.xyz அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா கோவாக்கான்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட வெப்சைட் வந்து வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே ஓகே. இப்போ இந்த இடத்துல ரெண்டாவதா இஜிஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டிருக்கு. மல்டிவர்செட்ஸ் பிளாக் செயின். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சூஸ் பேக் இப்போ நம்மளுக்கு வந்து $0.10 இஜிஎல்டி டோக்கன் இருந்தாலே போதும். அது வந்து வெறும் 18 ரூபா தான்.
நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து பை பண்ணி கொண்டு வரதுக்கு மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து செலவாகும். இந்த வெப்சைட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வெறும் 18 ரூபாயிலே வந்து கிடச்சிருது இல்லையா, அதனால தான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களோட நேமு ப்ளஸ் இமெயில் ஐடி அப்புறம் இஜிஎல்டி அட்ரஸ். அந்த இஜிஎல்டி அட்ரஸை எடுக்கிறது எப்படின்றத சொல்லிடுறேன். இஜிஎல்டி டோக்கனை வந்து நாங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இஜிஎல்டி டோக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பட்டன் இருக்குது. இந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இந்த அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து போட்டுருங்க. கேட்டாடே ஹோல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்து கொண்டு வந்து போட்டக்கூடாது. இந்த எக்ஸ்போர்ட்டல் வேலெட்டில் உள்ள அட்ரஸ் இங்கே போட்டுட்டு வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோட் ஜெனரேட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் இங்கே சூஸ் பண்ணிங்களோ, அதாவது 18 ரூபாயா அந்த பேக் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 18 ரூபாய் இந்த QR கோடுக்கு ஜிபேயில் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும், யூடிஆர்னு இருக்கும், சாரி யூடிஆர் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும், அப்படியும் இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அதில் 3ல் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டுட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து வந்துடும். வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வரலைனா மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட்டை மெசேஜ் பண்ணலாம். 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரும், அதனால தான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இஜிஎல்டி டோக்கன் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கேட்.io அட்ரஸை போட்டு கேட்.ioக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம முதல்ல சொன்னேன்ல ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் பார்த்து அதை வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணினதுக்கப்புறம் இதை எப்படி சேல் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன். இந்த டோக்கன் நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. நாளைக்கு 9 AM யூடிசிக்கு லிஸ்ட் ஆக போகுது. யூடிசினா அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். நம்ம டைம் ஃப்ரேமுக்கு எத்தனை மணி இருங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, 9 AM யூடிசி இன் ஐஎஸ்டி அப்படின்ட்டு நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது சாரி ஏஎன்னு போட்டிருக்கேன், ஏஎம். ஐஎஸ்டி அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமு, இதுதான் நம்மளுக்குள்ள டைமு. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது 2:30 கரெக்டாக வந்து நாளைக்கு 2:30 மணிக்கு மத்தியானம் இது வந்து இந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அந்த டைமில் நீங்கள் வந்து கேட்.ioல பண்ண வேண்டியதை நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கரெக்டாக இத்தனை தேதி தான் லிஸ்ட் ஆக போகுதுன்றதை அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 17ஆம் தேதி டிசம்பர் 9 மணிக்கு லிஸ்ட் ஆக போகுது. நம்ம நாட்டு டைம் படி ஒரு 2:30 மணி, சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டில் உங்களோட டிஆர் டோக்கன் ரிசீவ் ஆயிருச்சா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. இப்போ என்னோட டோக்கன் 88,000 டோக்கன் ரிசீவ் ஆயிருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்கோ அந்த டோக்கன் ரிசீவ் ஆயிருக்கணும், அதை வந்து பார்த்துக்குங்க. இப்போது ட்ரேட் அப்படின்ற இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டோக்கன்லேயோ வந்து இருக்கும், சரிங்களா? இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி டிஆர்எக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. டிஆர்எக்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா டிஆர்எக்ஸ் பார் யூஎஸ்டின்னு வந்து இருக்குதுல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கவுண்ட் டவுன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 22 மணி நேரத்தில் இந்த டோக்கன் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுத்துக்குவோம். இப்போவே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செல் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. நம்மளும் நினச்சா கூட நம்மளோட டோக்கனை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செல் ஆர்டர் வந்து போட்டு வச்சுக்க முடியும். கீழே வந்து பை ஆர்டர் நாளைக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து செல் பண்ணணும். எப்படி செல் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ப்ரைஸ் வரையில் எனக்கு செல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இருக்கையில் ஏதாவது ஒரு ப்ரைஸை தொட்டு இந்த இடத்துல ப்ரைஸை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செல் டிஆர்எக்ஸ்ன்றதை வந்து பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லை எனக்கு உடனே செல் ஆகி யூஎஸ்டியாக வரணும், மார்க்கெட் ப்ரைஸுக்கு எனக்கு செல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து லிமிட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் மார்க்கெட் அப்படின்ற இதை கொடுத்துட்டு இப்போ மொத்த அமௌண்ட்டையும் வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு செல் டிஆர்எக்ஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணையில் என்ன ப்ரைஸில் அந்த டோக்கன் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு உடனே வந்து செல் ஆகிட்டு உங்களுக்கு யூஎஸ்டிடியாக வந்து அசெட்ஸில் வந்து ஆட் ஆகிரும். இந்த டோக்கனுக்கு பதிலாக யூஎஸ்டிடின்னு ஒரு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கனை என்னோட ஐடிக்கு சென்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட இந்தியன் ருபீஸ் வாங்கிக்கலாம். இப்போ என்னோட என்னோட வாட்ஸ்அப் எல்லாட்டையும் இருக்கும். என்னை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி என்கிட்டே கூட யூஎஸ்டிடியை வந்து சேல் பண்ணிக்க முடியும். அப்படியே உங்களுக்கு வந்து சேல் பண்ண முடியலைன்னா நீங்கள் P2Pயில் கூட வந்து சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கலாம்னு இருக்கேன் இனிமேல். ஸோ என்கிட்டயே வந்து நீங்கள் யூஎஸ்டிடியை சேல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளோட அட்மினே இன்னொருத்தர் இருக்கார், சந்தோஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட கூட உங்களால் வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஓகே, யூஎஸ்டிடி வரைக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கனாலே பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்தது மாதிரி தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.